நாங்க செக் பண்ணணும். ஃபேமிலி தான் ஓபன் பண்ணி செக் பண்ணணும். நாங்க அடுத்த கதை உடைக்க போறோம். ராஜா வெளியே வந்து வாரண்ட் இருக்கு உனக்கு. ராஜா உடைச்சுவோம். ராஜா ஃபேமிலி இருந்தாலும் ஓபன் பண்ணுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். உள்ள யார் இருந்தாலும் செக் பண்ணணும். பல நாட்களா தலைமறைவாயிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிய சினிமா பாணியில கதவை உடைச்சு போலீசார் கைது செஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டமாவு பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் என்ற ML ராஜா அப்படின்றவரு. இவர் மேல 7க்கும் மேற்பட்ட அடிதடி மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாகவும் இதை தொடர்ந்து தக்கலை காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலையும் இவர் இடம் பிடிச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த சூழல்ல தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருத்தருடைய வீடு புகுந்து குடும்பத்தார அறிவாளால சராமாரியா தாக்கிட்டு சுரேஷ்குமார் தப்பிச்சு போயிட்டு தலைமறைவாய் இருந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து பல நாட்களா இவரை போலீசார் தேடிட்டு வந்த சூழலதா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்போ இவரு வீட்டுல இருக்கிறது தெரிய வந்திருக்காம். அதை தொடர்ந்து போலீசார் இவரை கைது செய்ய போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து சுரேஷ்குமார் வெளியே வர மறுத்ததாகவும் அதுக்கப்புறமா போலீசார் கதவை காலால மிதிச்சு உடைச்சு உள்ள போயிட்டு அவரை தட்டப்புட்டலா கைது செஞ்சிருந்திருக்காங்க. பதபதைக்க வைக்கக்கூடிய CCTV காட்சியும் வெளியாகி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.